பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அஃதே துணை. விருப்பத்துடன் ஒழுக்கத்தை கடைபிடித்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து ஆழ்ந்து சிந்தித்தால் அறங்களிலேயே தன் உயிருக்கு உறுதுணையாயிருப்பது ஒழுக்கமே ஆகும் என்கிறது இந்த குறள். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அடிக்கடி போர் நடக்கும். எதனால? போட்டி, பொறாமை, பதவி ஆசைதாங்க. அசுர குருவான சுக்ராச்சாரியார் மிருத சஞ்சீவினி மந்திரம் மூலமாக போரில் இறந்த அசுரர்களுக்கு உயிர் கொடுத்தார். இதனால் தேவர்கள் மிகவும் வருத்தப்பட்டனர். அசுரர்கள் தேவர்களை வென்றால் உலகுக்கு நன்மை ஏற்படாது. அதனால் ஒரு யோசனை செய்தார்கள் தேவர்கள். கச்சன் என்பவன் தேவகுரு ப்ரஹஸ்பதியினுடைய மகன். அவனை அசுரகுருவிடமிருந்து அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொள்ளும்படி அனுப்பினர். சுக்ராச்சாரியாரிடம் சென்ற கச்சன் அவரை வணங்கினான். அவரும் அவனை சிஷ்யராக ஏற்றார். பல நாட்கள் பணிவிடைகளை பணிவோடு செய்தான் கச்சன். அவனின் உள்நோக்கத்தை அறிந்த சுக்கிரன் அவனை கொல்ல முடிவெடுத்தார். ஒரு நாள் அவனை கொன்று மதுவில் கலக்கி சுக்ராச்சாரியார் அதனை குடித்தார். இதை அறிந்த தேவயானி அவருடைய மகள் இவ்வாறு செய்வது தவறு என்று தன் தந்தையிடம் கூறி அவனை உயிர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டாள். அவரும் மகளின் மீதுள்ள பாசத்தால் அந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை மனதால் உணர்ந்தார். இதனால் உள்ளே இருக்கும் கச்சன் மந்திரத்தை உணர்ந்தான். உடனே சுக்கிரன் வயிறு வெடித்தது. கச்சனும் வெளியே வந்தான். யாராக இருந்தாலும் தன்னை கொல்ல வந்தவர் மேல் கோபம்தான் வரும். ஆனால் கச்சனோ பகைமை பாராட்டாமல் தன்னை கொல்ல வந்த குருவை தான் உணர்ந்த மந்திர சக்தியால் உயிர்த்து எழுப்பினான். அவன் வந்த பயனை பெற்றான். பரிந்தோம்பி ஒழுக்கத்தை காத்தான். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.